ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜ குரு வம்ச திலகம் தர்மபூதி பராக் பராக் பராக். இப்போ நாட்டி ஆடுறாங்க. நாட்டை முடிஞ்சது. மன்னருக்கு வணக்கம். நாட்டியக்காரிக்கு தகுந்த வெகுமதி. யார் அங்கே? நாட்டியக்காரிக்கு தகுந்த வெகுமதிகளை கொடுத்து அனுப்புங்கள். ஆகட்டும் அரசே. மன்னருக்கு வணக்கம். தங்களுக்கு வந்திருக்கும் வெகுமதிகளை சபையில் வாசிக்க அனுமதி வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும் தானதிகாரி அவர்களே. சபையோர்களே, நமது மன்னருக்கு பல நாட்டு மன்னர்களிடமிருந்து காணிக்கையாக வந்த பொன் திரவியங்கள் மலை போல் குவிந்து விட்டது. கோசலராஜன் குதிரைகளையும் விதிகத்தராஜன் பொன்னால் செய்யப்பட்ட ரதத்தையும் வேடராஜன் ரத்தன கம்பளங்களையும் இன்னும் விடுதரன் பகதஸ்தன் ஒற்றைக்கண்ணன் முக்கண்ணர் முக்கையர் முக்காளர் உட்டுணியர் அவையர் புறபாடகர் முதலிய ராஜத மன்னர்களும் அளவற்ற திறமைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் காஷ்மீர் ராஜன் சுராட்டி ராஜன் சித்ராங்கதன் கந்தரவர் தேவாலோகத்து மன்னன் தேவேந்திரன் அனுப்பி வைத்த திரவியங்களுடன் வந்திருக்கிறார்கள். எப்பொழுது தங்களை காணவே முடியும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்படியா தானதிகாரி அவர்களே, நீங்கள் உடனே சென்று அவர்களுக்கு உணவளித்து ஓய்வெடுக்க சொல்லுங்கள். நான் உடனே வந்து அவர்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆகட்டும் என்று அண்ணா, நான் சென்று வருகிறேன். விடையளிக்க வேண்டும். ஏன் துரியோதனா? இன்னும் சில காலம் தங்கி உல்லாசமாக இருந்துவிட்டு செல்லலாமே. அண்ணா, நேற்றைய உல்லாசம் அண்ணா, நேற்றைய உல்லாசமே என் நெஞ்சை விட்டு அகலாது. இப்போதைக்கு இது போதும். இன்னொரு நாள் வருகிறேன். நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் தம்பி, சென்று வா. மைத்துனரே, நான் இங்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிறது. நான் துவாரபுரிக்கு செல்ல வேண்டும். நான் சென்று வர நீங்கள் உத்தரவு அளிக்க வேண்டும். கிருஷ்ணா, தாங்கள் என் அருகில் இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? தங்களுக்கு விடையளிக்க என் மனம் மறுக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் மனம் குழப்பமடைகிறது. மைத்துனா, என்ன இது வேடிக்கையான பேச்சு? குந்தி பெற்ற மக்களுக்கு குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது. மாமன்னன் தர்மராஜன் மனக்குழப்பம் அடைந்து விட்டான் என்ற மாசை கற்பித்து விடாதே. அன்பு என்ற அரவணைப்பு உன் உள்ளத்தில் ஆழ்பதிந்து இருக்கிறது. அதனால் தான் இப்படி கூறுகிறாய். நீ ஒன்றும் கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நான் இருக்கிறேன். இன்னும் சில நாளில் நாரத முனிவர் உன் சபைக்கு வருவார். அவர் சொல்படி நடக்க வேண்டும். ஆகட்டும் மைத்துனா. பீமா, நகுலா, அர்ஜுனா, சகாதேவா, நீங்கள் நால்வரும் அண்ணன் சொல்படி நடக்க வேண்டும். அத்தை, நான் இங்கு வந்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது. நான் சென்று வரட்டுமா? கிருஷ்ணா, நீ எப்பொழுதும் என் மகன்களோடவே இருக்க வேண்டும் என்று ஏங்குகிறேன். நீயோ செல்ல வேண்டும் என்கிறாய். அது எப்படி அத்தை முடியும்? எனக்கு இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டாமா? இப்படியோ அப்பா, என் பிள்ளைகள் ஐவரையும் நீதான் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் நினைக்கும் போது ஆச்சரியத்தில் வந்து நிற்க வேண்டும். ஆகட்டும் அத்தை, அவ்வாறே செய்கிறேன். நான் சென்று வருகிறேன்.